Greetings in Jesus' name. I thank God for this time and giving us this opportunity to meet through this online interface. At this time of hardship and chaos and troubles all around us, let's look up to Jesus at this time and ask for His help and comfort in our lives. As the psalmist says in Psalm 121, I look up to the heavens where my help comes from. My help comes from the Lord, the maker of heaven and earth. And the Lord has made this heaven and earth and He knows everything about it. So let's keep our trust in Him and bow our heads in prayer. Father, we thank You for this time that You've given us. Father, we praise You, glorify You for all that You've done in each of our lives. Father, You deserve the glory and honor in all that we do. Father, we commit this time of pandemic, hardship and trouble. Father, we give all of ourselves to You at this time. You take control of our lives, our surroundings, and our people. Father, You deserve everything in our lives. You be glorified in our lives. And Father, at this time, comfort us, be with us, and guide us in the way that You want us to go. During this time of worship and word, be with us. Help us to know what You have for us in store. Father, we thank You for this time. We thank You for all that You've done. You deserve the glory, honor and praise. In Jesus' name I pray. Amen. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரன் விதமாக சொல்லுகிறார், கர்த்தரை நான் எனக்கு முன்பாக எப்போதும் நிறுத்தி வைத்திருக்கிறேன். அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஸோ கர்த்தர் நமக்கு முன்பாக நிறுத்தி வச்சிருக்கிறதுனால எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்ம ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இந்த பாடல் வரிகள் விதமாக சொல்லுகிறது, நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கிறார், அதிசயம் செய்வார், நீ கலங்காதே. ஆமென். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாளில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு பெரியவர் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, சொல்லுங்க. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள் இருக்கின்றார், அதிசயம் செய்வார், நீ கலங்காதே, அதிசயம் செய்வார், நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானதோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானதோ, வல்லவர் உனக்குள் இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார், கலங்காதே, வலக்கரம் தாங்குவார், கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. மதுரமான கசப்பானதோ,
கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வானி கலங்காதே, யாவையும் செய்வானி கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. ஹல்லேலூயா. இந்த பாடலை எத்தனை பேர் சொல்ல முடியும்? இது எனக்குள்ளே இருக்கிற தேவர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் இந்த நாளில் எனக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். விசுவாசம் உள்ளவர்களா இந்த பாடலை பாடுவோமா? எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார், நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ஆண்டவர் சமூகத்தில்? ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம நன்றி செலுத்துறதுக்கு நம்ம நாவுகள் போதாது. ஆமென். அவர் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறதான நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவரை துதித்து அவரை ஆராதிக்க நம்முடைய நாவுகள் போதாது. ஆமென். ஆக்சுவலாக இந்த வசனம் இந்த பாடலில் எழுதியிருக்கிற தாசன் இப்படி எழுதியிருக்கிறார், காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. ஆமென். நம்ம போய்கொண்டிருக்கிறதான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தடைகள், ஆனால் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவன், அது காற்று இல்லைனாலும் சரி மழை இல்லைனாலும் சரி, நமக்கு வரவிருக்கிறதான நல்ல காரியங்கள் ஒருபோதும் தடைப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை நீ போற்ற வந்தோம், வார்த்தையினால் அவர் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் வல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. சொல்லுங்க. காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். சொல்லுங்க. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர்,
மாறாமல் எப்போதும் காத்து கொண்டே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தே. சொல்லுங்க, கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தே. வார்த்தையினால் கரங்களை தட்டி சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீர். இந்த நாளில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் நிறுத்த போகிறார். விசுவாசத்தோடு பாடுவோம். கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கி. சொல்லுங்க, வெட்கப்பட்ட தேசத்திலே, வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. காற்றும் இல்லாமல் காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் நம்முடைய வாய்க்காலை நிரப்புகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வார்த்தைகளால் சொல்வதை கரங்களால் நிறைவேற்றுகிறதான தேவன். ஆமென். நம்ம எல்லா இருக்கிற இடங்களில் எழுப்பி நின்று அந்த பரிசுத்த தேவனை நாம் உயர்த்த போகிறோம். அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர் எல்லோரிலும் சிறந்தவர். அண்ட சராசங்களை படைத்த தேவன். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்தர், ஆண்டவரே நீரே நீர் மாத்திரமே, ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர், ஆண்டவரே இந்த துதிக்கு, ஆண்டவரே எங்களுடைய கனத்திற்கு மகிமைக்கு பாத்திரர் யாரும் இல்லப்பா, நீங்கள் ஒருவர் மாத்திரமே. Lord Jesus, we want to thank you, Father. Oh Jesus. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே எங்கள் தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். It's not just the words or not music. It's a heart of thanksgiving. நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். Hallelujah. சொல்லும் ஆண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்தர். Lord, we want to give everything from the bottom of our hearts, oh Father. ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கான துதியும் ஆராதனையும் செலுத்துகிறோம். Sanctify us, oh Father. எங்களை தகுதிப்படுத்தும். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும்
சிருஷ்டித்தவர் சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறு தேவன் இல்லை. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீர் மாற்றமே உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீர் மாற்றமே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாற்றமே நீரே நீர் மாற்றமே ராஜனே நீரே நீர் மாற்றமே நீரே நீர் மாற்றமே. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை அளவில்லாமல் நிரப்பிக் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரத்தை கேட்போமா? ஆண்டவரை என்னை உம்முடைய பரிசுத்தத்தால் ஆண்டவரை என்னை மூடி மறைத்துக் கொள்ளுமாப்பா. உம்முடைய பரிசுத்தத்திற்கு நேராக எங்கள் சிந்தைகளை எங்கள் இருதயங்களை திருப்புமாப்பா. Lord, let our hearts be shaken, oh Father. எங்கள் இருதயங்கள் அசைக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் சிந்தைகள் ஆண்டவரே ஒரு மனதோடு உம்மை துதிக்க, ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்க ஒரே சிந்தையை கட்டளையிடுவீராக. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே. நீர் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிற போது பரிசுத்த ஆவியானவருடைய அசைவை நீங்க ஒருவர் உணர முடியும். நீர் மாற்றமே சொல்லுமா? நீரே நீர் மாற்றமே நீரே நீர் மாற்றமே தெய்வமே நீரே நீர் மாற்றமே நீரே நீர் மாற்றமே இயேசுவே நீரே நீர் மாற்றமே. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. Lord, we want to thank you, Father. Accept our worship, Father. ஆண்டவரே எங்களை துதியும் ஆராதனையும் நீர் ஏற்றுக்கொள்ளுமப்பா. எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லோரிலும் சிறந்தவர், சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தால் எங்கள் மத்தியில் இடைப்பட்டதற்காக உமக்கு கொடா கோடி நன்றியப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தொடப்பட்டதற்காக நன்றியப்பா. ஆண்டவரே எங்கள் இதயங்கள் அசைக்கப்பட்டதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடைய சிந்தைகளில் உமக்கு நேராக திருப்பினீரே நன்றியப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனையில் மீதி உள்ள ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆண்டவரே உம்முடைய பொறுப்பாத்தில் தருகிறோமப்பா. நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதியும். ஆண்டவரே தேவ வார்த்தையை கொண்டிருக்கிறதான தேவதாசனை நீர் மறைத்து வெளிப்படுமப்பா. ஒரு அனல் ஆண்டவரே ஒரு பரிசுத்த அக்னி அந்த இடத்துல ஊற்றும். ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இதயங்களும் ஆண்டவரே வறண்ட நிலமாக இருக்கிற உள்ளங்கள் வயல் நிலமாய் மாறட்டும். ஆண்டவரே அந்த வார்த்தையானது கனி கொடுக்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. The Bible portion for today, Psalms 115.
Not unto us, O Lord, not unto us, but to your name give glory, because of your mercy, because of your truth. Why should the Gentiles say, so where is their God? But our God is in heaven. He does whatever he pleases. Their idols are silver and gold, the work of men's hands. They have mouths, but they do not speak. Eyes they have, but they do not see. They have ears, but they do not hear. Noses they have, but they do not smell. They have hands, but they do not handle. Feet they have, but they do not walk. Nor do they mutter through their throat. Those who make them are like them. So is everyone who trusts in them. O Israel, trust in the Lord. He is their help and their shield. O house of Aaron, trust in the Lord. He is their help and their shield. You who fear the Lord, trust in the Lord. He is their help and their shield. The Lord has been mindful of us. He will bless us. He will bless the house of Israel. He will bless the house of Aaron. He will bless those who fear the Lord, both small and great. May the Lord give you increase more and more, you and your children. May you be blessed by the Lord who made heaven and earth. The heaven, even the heavens are the Lord's, but the earth he has given to the children of men. The dead do not praise the Lord, nor any who go down into silence. But we will bless the Lord from this time forth and even forevermore. Amen. Hallelujah. We serve an awesome God. His grace and mercy endures forever. It's yet another new day and a new dawn, and His mercy and grace are also new this morning. He's a God who cares for us. He's a God who's compassionate for us, and His mercy endures forever. If we look at verse 12 in the Bible portion that we read a few minutes ago, the verse says, the Lord has been mindful of us. He will bless us. He will bless the house of Israel, and He will bless the house of Aaron. I just want to pick this particular portion which says that the Lord has been mindful of us. Yes, He has been mindful of us. He's been mindful of both great and small. We serve an awesome God indeed. He's a God who cares for us. Maybe this morning you must be thinking that, is there somebody who's caring for me? Is there somebody who shows love for me? I have lost everything. I have been dejected in my life. I stand here oppressed and depressed. But this morning, I just want to encourage you with this verse which says that the Lord has been mindful of us. He is mindful of you, my dear brothers and sisters. He's so very compassionate, and He understands your situation so very well. We see a portion in Luke chapter 7 where Jesus enters a city called Nain. And as He entered the city, along with His disciples, He saw a big crowd. And when they approached the crowd, there was a dead person who was carried. And he was the only son of his mother. When Jesus saw the crowd and the dead man, He moved in compassionate. He was so compassionate for this mother, and this mother was a widow, is what the Bible says. He was so compassionate on her. He just went near the bier or the coffin. He touched the coffin and he said, "Raise." And the man rose and he spoke. And we see that he presented himself to his mother. Can you just believe that Jesus was so compassionate to this mother who was a widow? Probably this widow must have thought that his son was the source. And when she lost his son, she must have thought that the whole world has come to an end. But situations cannot determine our future. It is
God who holds and beautifies our future is what I just want to encourage you this morning. Yes, my beloved, probably you might be going in a similar situation. You must have lost relationships. You must have lost everything. You must have lost your wealth. You must have lost your loved ones. But God is mindful of us. In Psalms 146, verse 9, it says, "The Lord watches over the strangers, and He relieves the fatherless and the widow." Yes, this morning, God is mindful of us, and He will bless us. He has called us, and He will bless us. He knows us even before we were formed in our mother's womb. So He loves us, He cares for us, He holds our future. He's been mindful of us, and He will bless us. Amen. God bless you all. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாரும் நான் வாழ்த்துகிறேன். நம்ம மகிழ்ச்சி நாளில் தகப்பனை தொழுது கொள்ள, அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிக்க நமக்கு கர்த்தர் பாராட்டின அவருடைய பெரிதான கிருபைகளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். உண்மையாகவே கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். ஆனால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆம், இந்த சூழ்நிலை நம்மளை ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பின் கரம் நம்மளோடு இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் அவர் மேல் உறுதியாக இருக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று. அதனால இப்பொழுது நம்மளை சுற்றி நேரிடுகிற சூழ்நிலை பார்த்து நம்ம கலங்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறார். சீடர்கள் கூட இயேசு கிறிஸ்து பூமியை விட்டு கடந்து போகிறார் என்பதை சீடர்களுக்கு தெரிய வந்த உடனே அவர்கள் உண்மையாகவே கலக்கம் அடைகிறார்கள். கலக்கம் அடைந்த பிறகு இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். நீங்கள் கலங்கி இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. நீங்கள் பிதா இடத்துல தொடர்ந்து விசுவாசம் வைங்க, என்னிடத்திலும் விசுவாசம் வைங்க. நான் போய் உங்களுக்கு என்ற ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு திருப்பி வந்து உங்களை மறுபடியும் நான் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு செல்கிறேன்னு சொல்லுகிறார். அதனால நமக்கு நம்பிக்கை கொடுத்த, நமக்கு வாக்கு கொடுத்த, நமக்கு பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அதனால நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் மேல் நாம் உறுதியாய் வைப்போம். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது தாவீது என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, அவர் அநேக நாட்கள் பிறகுதான் அவர் ராஜாவின் பதவியை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதற்கு முன்பாக நடந்த சம்பவங்களை நாம் பார்க்கும்போது என்ன நேரிடுகிறது என்றால், தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழும்புகிறதை பார்க்கிறோம். சவுல் தாவீதை கொல்லும்படியாக அவர் வகை தேடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீது அவர் உண்மையாகவே பயந்து, சவுலுக்கு பயந்து அவர் ஓடி ஒளிந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாதபடி தாவீது வனாந்தரத்தில் தான் அவருடைய நாட்களை அவர் அதிகமாய் கழித்தார் என்று பார்க்கிறோம். மாத்திரமில்லாதபடி பயமும் பதற்றமும் தாவீதுக்குள்ள காணப்பட்டது. ஒரு சம்பவத்தில் தாவீது அபிமெலேக் என்ற ஒரு ராஜாவையும் அவனை இருந்த ஆட்களை சந்திக்கும் போது அவர்கள் சொல்கிறாங்க, நீ உண்மையாகவே சவுல் தேடிக்கொண்டிருக்கிற ஆள் நீதானே என்று சொல்லும்போது தாவீது பயந்து ஒரு பைத்தியம் பிடித்தவனை போல, புத்தி இல்லாதவனை போல அவன் நடிக்கிறதை பார்க்கிறோம். தாவீது பயத்தில் சில நேரத்தில் நடித்தார் என்று கூட பார்க்கிறோம். பயத்தில் அவர் பதற்றம் அடைந்ததை கூட பார்க்கிறோம். ஆனால் இவை எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவர் விட்டுவிடவே இல்லை. அவர் உறுதியாய் ஆண்டவர் நம்பினார். அப்பொழுதுதான் அவர் 56ஆம் சங்கீதத்தை அவர் எழுதினதை பார்க்கிறோம். 34ஆம் சங்கீதத்தை கூட அவர் எழுதினதை பார்க்கிறோம். அதில் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். 34ஆம் சங்கீதம், அதில் 19ஆம் வசனத்தையும் 22ஆம் வசனத்தையும் 2 வசனங்களையும் நாம் வாசிக்க கேட்போம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம்,
சங்கீதக்காரனாக தாவீது அந்த இடத்துல பார்க்கும்போது பலவிதமான உபத்திரத்திற்குள், பாடுகளுக்குள் அவர் கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையும் அவரை மரணம் நெருக்கி கொண்டிருக்கிறது. சவுல் கொல்லும்படியாக வகை தேடி கொண்டிருக்கிறார். அவர் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீது ஆண்டவர் மேல் தன்னுடைய நம்பிக்கை வைத்ததை பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் நம்முடைய ஆண்டவராக தேவன் அவர் எல்லா விதமான துன்பத்திலிருந்து ஆண்டவர் நின்று அவர் விடுவிப்பார். இன்றைக்கு நாம் கடந்து போகிற இந்த சூழ்நிலையில அவர் நம்மதில் இருக்கிறார். ஆண்டவர் நம்மதில் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் அறியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றும் அறிந்தவராக இருக்கிறார். அவர் நம்மை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதனால 22ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 22ஆம் அதே அதிகாரத்தில் 22ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை, கவனிங்க, இந்த இடத்துல சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனுடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவர் மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும், கவனிங்க, அவரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, அவர் மேல் யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ குற்றம் சுமராது, அவர்கள் மேல் குற்றம் சுமராது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால நம்முடைய நம்பிக்கையை உறுதியா நம்ம அவர் மேல் வைப்போம். ஏனென்றால் நம்மளை விசாரிக்கிற தேவன், அந்த வனாந்தரத்தில் தாவீதோடு இருந்த தேவன், அவர் நம்மோடும் அவர் கூட இருக்கிறார். தாவீது கடந்து போன அந்த உபத்திரத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில கர்த்தர் தாவீதோடு இருந்தார். 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல சொல்லுகிறது, நான் பயப்படுகிற நாட்களில நான் கர்த்தரையே நம்புவேன். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு பயத்தை கொண்டு வரலாம், நமக்கு பதற்றத்தை கொண்டு வரலாம், அல்லது நமக்கு கலக்கத்தை கொண்டு வரலாம், நமக்கு வேதனை கொண்டு வரலாம். சில இழப்புகளை நாம் பார்க்கும்போது அல்லது நாம் கேட்கும்போது, நாம் நேசித்தவர்கள், நாம் அன்பு கூர்ந்தவர்கள் நம்மளை விட்டு கடந்து போகும்போது அது உண்மையாகவே கலக்கத்தை கொண்டு வருகிறது, வேதனையை கொண்டு வருகிறது, துக்கத்தை கொண்டு வருகிறது, பலவிதமான துயரத்தை நம்முடைய இருதயத்தில் கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்முடைய நம்பிக்கை நம்முடைய ஆண்டவராக இருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதன் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாத சியோன் பர்வத்தை போல் அவன் நிலைத்திருப்பான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையால பிரியமானவர்களே, நம்மளை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. இந்த நாட்களில் நான் உங்களோட கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறவர் என்பதை குறித்து நான் நம்மளை விசாரிக்கிற ஒரு தகப்பன் என்ற ஒரு தலைப்பில் நான் உங்களோட பேச இருக்கிறேன். அ கேரிங் ஃபாதர், நம்மளை விசாரிக்கிற ஒரு தகப்பன். இதுக்கு இணையாய் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம், எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் தொடர்ச்சியாய் உங்களோட பேச விரும்புகிறேன். இந்த இடத்துல பார்க்கிறோம், 1 பேதுரு 5:7 நம்ம வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறது. அப்படின்றால் நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய தெய்வனா, நம்முடைய இரட்சகராய், நம்முடைய மீட்பராய் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க தகுதி உள்ளவர்களாய் நிற்கத்தக்க அந்த ஆண்டவராக தேவன் நம்மளை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஆம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், பாடுகள் இருக்கும், உபத்திரங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று அவர் நம்மளை விடுவிப்பார். நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறபடி அவர் நம்ம மேல் அவர் கருசனை உள்ளாக இருக்கிறபடி அவர் எல்லாவற்றிலும் நமக்கு முன்பாக நேரிடுகிற பிரச்சனையை பார்த்து அவர் நின்று எல்லாவற்றிலிருந்தும் அவர் நம்மளை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறபடியால் நம்ம கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் நம்ம வைத்து விடுவோம். ஒரு சம்பவத்தை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு நடந்ததை நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரளான கூட்டங்களை கண்டு அவர் மேல் மனதுருகினார். அவருடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார், இவர்களுக்கு சாப்பிட ஏதாகிலும் கொடுங்கள் என்று சொல்கிறார். ஒரு சில சீடர்கள் இயேசுவிடத்திலிருந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே சாயங்காலமாகவே போகிறதே, நீங்கள் தயவுசெய்து இவர்களை அனுப்பிவிடுங்க, எதுக்காக இவர்களை நீங்கள் வைத்து கொண்டிருக்கிறீங்க, இந்த ஜனங்க அதிகமாக இருக்கிறாங்க, அனுப்பிவிடுங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்களுக்கு ஏதாகிலும் சாப்பிட ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்கிறார். அப்போது உடனே
பிலிப்பு கணக்கு போட ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, இவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்குறேன்னா இவ்வளோ பணங்கள் ஆகுமே, இவர்களுக்கு எங்கத்திலிருந்து நம்ம ஆகாரத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார். அது பிறகு அவர்கள் எப்படியோ தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு வாலிப தம்பி, ஒரு சிறு தம்பி 5 அப்பம் 2 மீனை வைத்து கொண்டிருந்தான். இதுதான் இருக்கிறது ஆண்டவரே, இதை தவிர எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லும்போது அந்த இடத்துல ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து அந்த 5000 பேர்களுக்கு அவர்களுக்கு அந்த நாட்களில் அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு அவர்களை போஷித்தார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கண்டவுடனே 12 சீஷர்கள் அல்ல, மற்ற சீஷர்கள், இயேசுக்கு 12 சீஷர்களும் இருந்தார்கள், 70 சீடர்கள் இருந்தார்கள், 120 சீடர்கள் இருந்தார்கள். மற்ற சீடர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை செய்த அற்புதங்களை கண்டு, இவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார், வியாதிஸ்தரை சுகப்படுத்துகிறார், அநேக பரலோக ராஜ்யத்துக்குரிய சத்தியங்களை போதிக்கிறார், இவர்தான் மேசியாவாய் இருக்கும் என்று சொல்லி இவர் எப்படியாகலும் ராஜாவாய் மாற்றிவிட வேண்டும், நமக்கு சாப்பிடுகிறதுக்கு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவர் சாப்பிடத்தக்க ஆகாரங்களை கூட அவர் இயற்கையாய் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இவர் அற்புதங்களை செய்கிறார், இயற்கைக்கு மேற்பட்டதாக இவர் செய்கிறாரே, இந்த ஆகாரங்களை கூட அவர் தருகிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ராஜாவாக்க பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இதை கண்டு அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய சீடர்களை அவர்களை அக்கறைக்கு போகும்படியாய் அவர்களை அனுப்பிவிடுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் அங்கே அருகையில் இருக்கிற அந்த மலைக்கு கடந்து சென்று எப்பொழுதும் வழக்கமாக ஜெபிக்கிறது போல அவர் அந்த மலையின் மேல் ஜெபிக்க கடந்து விடுகிறார். சாயங்கால நேரத்தில் இதை அவர் செய்கிறார். சாயங்காலம் வருகிற நேரத்தில் அவர் இந்த காரியத்தை செய்யும் போது இயேசு கிறிஸ்து மலையின் மேல் கடந்து சென்று எப்பொழுதும் வழக்கமாக தன்னுடைய தகப்பனிடத்தில் பேசுகிற அந்த ஜெபத்தை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். ஜெபம் செய்து முடித்த பிறகு, ஜெபம் செய்து கொண்டிருக்கும் போது சீஷர்களும் அக்கறையில், இந்த கரையிலிருந்து அக்கறைக்கு அவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஏற்கனவே பாதி தூரம் போய்விட்டார்கள். அப்பொழுது ஆண்டவராக தேவன் அவர்களுக்கு அவர்கள் மத்தியில் கடந்து போகிறதை குறித்து பார்க்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க நாம் பார்ப்போம். அந்த இடத்துல பார்க்கிறோம், மார்க் சுவிசேஷன் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சீடர்கள் அவர்கள் படகுல அக்கறைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மலையின் மேல் கடந்து சென்று வழக்கமாய் தன்னுடைய தகப்பனிடத்தில் ஜெபிக்கத்தக்க அவர் கடந்து விடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவர்கள் படுகிற வேதனையை அவர் கண்டார் என்று பார்க்கிறோம். மறுபடியும் வாசிப்போம் அந்த வசனத்தை. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டார். அல்லேலூயா. பாருங்க, இந்த சீஷர்கள் அக்கறைக்கு அவர்கள் படகுல போய் கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து படகுல இருக்கும் போது பயங்கரமான காற்றும் புயலும் அடிக்கும் போது இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தார். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் உடனே எழுப்பினார்கள். இயேசு கிறிஸ்து அந்த காற்றை அமைதிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து படகுல இல்லை. இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஜெபிக்க, பிசிக்கலாக இயேசு கிறிஸ்து இல்லை, அவர் மலையின் மேல் ஜெபிக்க முடியாது போய்விட்டார். ஆனால் சீடர்கள் அக்கறைக்கு போக முடியாத இயேசு கிறிஸ்து அவர்களை படகுல அனுப்பி விடுகிறார்கள். அவர்கள் படகுல போய் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் படகுல போய் கொண்டிருக்கும் போது ஒரு பயங்கரமான காற்று, ஒரு பயங்கரமான ஒரு எதிர்காத்து அவர்களுக்கு நேராய் வருகிறது. அவர்களால் அந்த படகை முன் செல்ல முடியவில்லை. அவர்களால் அவருடைய அந்த காற்றை மேற்கொண்டு போக முடியவில்லை, முன் போக முடியவில்லை. இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகத்தக்க இருக்கிற 4 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் தான் ஆகும். இருக்கிற அது ஒரு 4 மைல் தான் இருக்கும். 3 to 4 மைல் டிஸ்டன்ஸ் தான் அந்த இக்கரைக்கும் அக்கறைக்கும் இருக்கிறது. ஆனால் இவர்கள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எதிர்காத்து அதிகமாக இருக்கிறபடியால் அவர்கள் முன் செல்ல முடியவில்லை. அவருடைய தண்டை வலிக்க முடியவில்லை. அவர்கள் முன் செல்ல முடியாதபடி அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் கூட இது போலதான்
நாம் சில நேரத்தில் நம்ம முன் செல்ல முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையின் படகுல நம்ம கடந்து போகும்போது நாம் முன் செல்ல முடியாதபடி அநேக தடைகளை நாம் பார்க்க முடியும். இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த சம்பவங்கள் கூட நமக்கு உண்மையாகவே வருத்தத்தையும் வேதனையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறது, துயரத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. நாம் நேசித்தவர்கள், நாம் அன்பு கூர்ந்தவர்கள் நம்மளை விட்டு கடந்து போகும்போது பட்சபாதம் இல்லாதபடி ஜனங்கள் மேல் இந்த வேதனை கடந்து கொண்டு வருகிறது. ஒரு வித்தியாசம் இல்லாதபடி ஜனங்கள் மேல் இந்த வேதனை கடந்து வருகிறது. என்ன செய்கிறது என்று தெரியாமல் ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறாங்க. நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இந்த சம்பவங்கள் நடக்கிறது. அதில் ஒரு சிலர்கள் மரித்தும் போகிறார்கள். இதெல்லாம் கேள்விப்படும் போது நமக்கு வேதனை உண்டாக்குகிறது, துயரத்தை உண்டாக்குகிறது. முன் சென்று போக முடியாதபட ஒரு வருத்தம், நாம் அதை மேற்கொண்டு போக முடியாதபடி ஒரு வருத்தம், நம்முடைய ஒரு அழுத்தம் நம்மளை அழுத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்துல பார்க்கிறோம். 48ஆம் வசனத்தில் ஆண்டவராக தேவன் இவர்கள் தண்டு வளைக்க முடியாதபடி இருக்கிறதை, எதிர்கார்த்தவர்களுக்கு முன்பாக இருக்கிறதை ஆண்டவர் கண்டார். அவருடைய ஆவியிலார் காண்கிறார். அவர் பிதாடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், பிதாடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். இக்கரையில் சீஷர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் சூழ்நிலை பார்க்கும்போது நார்மலா தான் இருக்கு. ஆனா கவனிங்க, இயேசு கிறிஸ்து அவர்கள் கடந்து போகிற அந்த சூழ்நிலையை அவருடைய ஆவியில் காண்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கடந்து போய் கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கர்த்தர் காண்கிறார். நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த நெருக்கடியை கர்த்தர் காண்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அநேக பேர் பயத்திற்குள் இருக்கிறதை கர்த்தர் காண்கிறார், பதற்றம் அடைகிறதை கர்த்தர் காண்கிறார், துயரம் அடைகிறதை கர்த்தர் காண்கிறார், வேதனை படுகிறதை கர்த்தர் காண்கிறார். நீங்கள் வேலையில்லாமல் இருப்பதை கர்த்தர் காண்கிறார். நீங்கள் பண நெருக்கடிக்குள் வாழுகிறதை கர்த்தர் காண்கிறார். நீங்கள் கண்ணீருக்குள் வாழ்கிறதை கர்த்தர் காண்கிறார். அவர் அறியாத ஒரு தேவன் அல்ல, அவர் எல்லாவற்றையும் காண்கிற ஒரு தேவன். என்றால் அவர் நம்மளை விசாரிக்கிற ஒரு தேவன். நம்மளை குறித்து அக்கறை உள்ள ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. நம்மளை மறந்து போகிற ஒரு தேவன் அல்ல. ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல இப்படியா சொல்லுகிறது, 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் உடைய அந்த ரட்சிப்பு, அவருடைய ஞானம், அவருடைய அறிவு இந்த காலத்தில் அது நமக்கு அஸ்திபாரமா இருக்கிறது. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமா இருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு நமக்கு அஸ்திபாரமா இருக்கிறது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானம், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவு நமக்கு அஸ்திபாரமா இருக்கிறது. இவைகளை தேவ பயத்தில் நாம் நமக்கு பொக்கிஷமாய் கொள்ள முடியும். ஆகையால் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராக தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு நமக்கு போதுமானதா இருக்கிறது. அவருடைய கிருபைகள் நமக்கு போதுமானதா இருக்கிறது. ஆகையால் இந்த சூழ்நிலையில் இந்த சீடர்கள் என்ன செய்யணும் என்று தெரியாமல் தவிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை கூப்பிடத்தக்க இயேசு கிறிஸ்து படகுல இல்லை, அவருடைய அருகை இல்லை. அவர்கள் உண்மையாகவே பயந்திருப்பாங்க. அதில் பேதுரு இருக்கிறார், மீன் பிடிக்கிற பேதுரு இருக்கிறார், யோவான் இருக்கிறாரு. அவர்களுக்கு தெரிய விடப்பட்ட காற்றுகளை பார்த்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறதை இயேசு கிறிஸ்து காண்கிறார். அவள் தடமாடுகிறதை இயேசு கிறிஸ்து காண்கிறார். நடு சமுத்திரத்தில் அவர் படுகிற வேதனையை அவர் காண்கிறார். ஆகையால ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்க, நாம் ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளை நெருக்கடிகள் நம்மளை நெருக்கும் போது, பாடுகள் நம்மளை நெருக்கும் போது, வேதனைகள் நம்மளை நெருக்கும் போது, இக்கட்டுகள் நம்ம நெருக்கும் போது, பயங்கள் நம்மளை நெருக்கும் போது, கலக்கங்கள் நம்மளை நெருக்கும் போது ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க, அவர் அதை காண்கிறார். அவர் காணாமல் இருக்கிற ஒரு தேவன் அல்ல, அவர் எல்லாவற்றையும் அறிகிற தேவனாக இருக்கிறார். நம்மளை நேசித்த தேவன், நமக்காக தன் ரத்தத்தை சிந்தின தேவன், நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தேவன், நமக்காக தன்னுடைய குமாரனை நமக்காக பலியாய் கொடுத்து நம்மளை அன்பு கூர்ந்த பிதானவர், அவர் நம்முடைய சூழ்நிலையை அவர் காண்கிறார். நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொன்றையும் அவர் காண்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலையும் காண்கிறார். நம்முடைய பலவீனம் என்னது என்பது அவருக்கு தெரியும். நம்முடைய பலன் என்ன என்பது அவருக்கு தெரியும். நம்முடைய போராட்டங்கள் என்ன என்பது தெரியும். நம்முடைய தேவைகள் என்ன என்பது தெரியும். நம்முடைய வேதனைகள் என்ன என்பது அவருக்கு தெரியும். நம்முடைய பாடுகள், நம்முடைய உபத்திரங்கள், நம்முடைய தடமாட்டங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய துயரங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும்.
அதனால்தான் ஷீடர்கள் அவர்கள் தண்டு வலிக்கிறதை, அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை, அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் என்பதை, அவர்கள் வேதனைப்படுகிறார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து கண்டார். அதனால்தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன், நம்மளை விசாரித்து நம்முடைய கவலைகள் அவர் மேல் நம்ம வைக்கத்தக்க நம்மளை விசாரிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அவர் அதை கண்டு, வாசிப்போம், ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில், ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில். நல்ல கவனிக்க வேண்டும். இந்த ராத்திரியில் 4ஆம் ஜாமம் என்று சொல்லும் போது அதை 3 மணி நேரமா அது பிரித்தால் தான் 4ஆம் மணி நேரம் வரும், அந்த 4ஆம் ஜாமம் வரும். அப்படின்றால் நம்முடைய டைம் பிரகாரமாக பார்த்தா இருக்கிற 3 மணியிலிருந்து அல்லது 4 மணி அல்லது 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இந்த சம்பவங்கள் நடந்திருக்கும். பாருங்க, மாலை இவர்கள் போகிறாங்க, அவர்கள் போய் சேருகிறதுக்கு 4 மணி நேரம் தான் ஆகும். ஏனென்றால் 4 மைல் தான் இருக்குது. 4 மணி நேரத்தில் அந்த அக்கறைக்கு அவர்கள் போய்விட வேண்டும். ஒருவேளை மாலை, ஒருவேளை அவர்கள் ஒரு 6 மணியோ 7 மணிக்கோ அவர்கள் போயிருப்பார்கள் நினைத்துக் கொள்ளுங்க. 4 மணி நேரம் எடுத்துக்கொண்டால் கூட அது அவர்கள் 9 மணி அல்லது 10 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் பாதி தூரம் தான் போனார் என்று சொல்லுகிறது. எத்தனை மணிக்கு? 4ஆம் மணி நேரத்தில். அப்படின்றால் அந்த பாதி தூரம் போகிறதுக்கு இருக்கிற அவர்களுக்கு 6 மணி நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், அல்லது 8 மணி நேரம் கூட ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். அவர்கள் காற்று பலமா அடிக்கிறதை அவர்கள் முன்பாக போயிருப்பாங்க, திரும்ப பின்பாக வந்திருப்பாங்க, திரும்ப முன்பாக போயிருப்பாங்க, திரும்ப பின்பாக வந்திருப்பாங்க. அல்லது கப்பல் வேற பக்கமாய் அவர்களை அவர்கள் போய் கொண்டிருந்த அந்த படகு வேற பக்கமாய் கொண்டு போயிருக்கோம், இல்லை திருப்பி அவர்கள் இக்கரைக்கை கொண்டு வந்திருக்கோம். அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க, நடு சமுத்திரத்தில் இருக்கிறாங்க, பயங்கரமான காற்று அடைக்கிறது. ஆனால் அவர்கள் கடந்து போன அந்த நேரத்திலிருந்து ஆண்டவராக தேவன் அவர்கள் கடந்து போகிற பிரச்சனைகளை பார்த்து கொண்டுதான் இருந்தார். அவர்கள் கடந்து போகிற உபத்திரங்களை அவர் பார்த்து கொண்டுதான் இருந்தார். அவர்கள் படுகிற வேதனைகளை பார்த்து கொண்டுதான் இருந்தார். அவர் பார்த்து கொண்டது உண்மைதான். எத்தனை மணி நேரமா இருந்தாலும் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தார், அவர்களை கவனித்துக் கொண்டே இருந்தார். இன்னும் ஒரு கிலோமீட்டரா, ஒரு மைல் தான் இருக்கும், அல்லது இன்னொரு 2 மைல் தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து அவர்கள் படுகிற வேதனைகளை கண்டு 4ஆம் மணி நேரம் நின்றால் அவர் 3 மணியோ அல்லது 4 மணியோ அல்லது 5 மணியோ அவர்கள் மத்தியில் அவர் கடந்து வருகிறார். எப்படி கடந்து வந்தார்? அவர் இயற்கையை மேற்கொண்டு அவர் கடந்து வந்தார் என்பதை தான் நாம் பார்க்கிறோம். எப்படி கடந்து வந்தார் என்றால் அவர் அந்த தண்ணீர் மேல் அவர் நடந்து வந்தார்னு பண்றோம். எந்த அலையானது, எந்த காற்றானது, எந்த அலையானது இவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்ததோ, இவர்கள் முன் செல்ல முடியாதபடி எந்த பிரச்சனையானது இவர்களை அழுத்தத்திற்குள் உட்படுத்தி கொண்டிருந்ததோ அதன் மேலதான் அவர் ஏறி வருகிறார். ஒன்று மாத்திரம் தெரிஞ்சு கொள்ளுங்க, நாம் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகள், நாம் போய்கொண்டிருக்கிற பாடுகள், நாம் போய்கொண்டிருக்கிற வேதனைகள் மேல அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவர் அதன் மேல் அவர் நடந்து வருகிறார். அதை அவர் காலின் கீழ் அவர் வைத்திருக்கிறார். எந்த பிரச்சனையும் அவருடைய தலைக்கு மேல வைக்கவில்லை. ஒருவேளை நம்முடைய பிரச்சனை நமக்கு முன்பாக இருக்கலாம், ஆனா அந்த பிரச்சனையின் மேல அவர் நடந்து வருகிறதை பார்க்கிறோம். இந்த சமுத்திரம் தான் இன்றைக்கு அவங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்துச்சு, அந்த அலை தான் அவர்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்துச்சு, அந்த காற்று தான் அவர்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்துச்சு, அந்த இருள் தான் அவர்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அந்த காற்று அவர்களை முன் போக முடியாதபடி அவர்களை தடை செய்தது. அந்த அலைகள் அவர்கள் முன் போக முடியாதபடி தடை செய்தது. பயம் அவர்களுக்குள்ள வந்தது, பதற்றம் அவர்களுக்குள்ள வந்தது. ஆனால் அவைகள் மேலதான் ஆண்டவராக தேவன் நடந்து வருகிறார். அதன் மேல் நடந்தவர் வரும்போது அவர்கள் எல்லாரும் பார்த்து பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். பயந்து, ஒருவேளை இது ஆவேசமா இருக்குமா, அல்லது ஒருவேளை இது ஒரு அசுத்த ஆவியா இருக்குமா என்று சொல்லி பயப்படுகிறாங்க. இயேசு கிறிஸ்துவ அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவேளை அது இருட்டா இருந்ததுனால இயேசு கிறிஸ்துவை அவர்களால் கண்டுபிடிக்கவில்லை. ஏதோ ஒரு உருவம் போய் வருகிறதே, அலை மேலையும் கீழே போய் கொண்டு வந்திருக்கும், அந்த அலையின் மேலே இயேசு கிறிஸ்து நடந்து வந்து கொண்டிருக்கிறாரு. அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. ஒரு பக்கம் இந்த அலை அவர்களை அழுத்தத்துக் கொண்டிருக்கிறது, இந்த பக்கம் ஏதோ ஒரு உருவம் வருகிறது என்ற ஒரு பயம். அவர் உண்மையாகவே அவர் பலவிதமான பயத்துக்குள்ளும் பதற்றத்துக்குள்ள கடந்து போயிருப்பாங்க. அந்த சூழ்நிலை அவர்கள் பயம் அடைந்தது உண்மைதான், பதற்றம் அடைந்தது உண்மைதான். ஆனால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர்களே பார்த்து சொல்றார், நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அது பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறது. பேதுரு, ஆண்டவரே அது நீரே ஆனால், ஆண்டவரே நான் நீர் தண்ணீர் மேல் நடப்பது போல நானும் நடப்பேன் என்று சொல்லி அவரும் தண்ணீர் மேல் நடக்கிறாரு.
இயேசு கிறிஸ்துவை பார்த்து தான் நடந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் நடந்த சம்பவம் என்னன்னா, எப்போ இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதை விட்டு தன்னுடைய அலைகளை, அந்த காற்றை பார்க்கும்போது அவர் முழுகி விட்டார். மறுபடியும் அவன் கையை பிடித்து கொண்டு ஆண்டவர் அவனை தூக்கி அவனை ரட்சிக்கிறார் என்று கூட பார்க்கிறோம். நான் என்ன உங்களோட சொல்ல வருகிறேன் என்றால், இந்த காலவெளியில் நாம் கடந்து போகிற பிரச்சனைகளை கர்த்தர் காண்கிறார். நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற வேதனைகளை கர்த்தர் காண்கிறார். உங்களுடைய தனிமையை கர்த்தர் காண்கிறார். உங்களுடைய பாடுகளை கர்த்தர் காண்கிறார். உங்களுடைய துயரங்களை கர்த்தர் காண்கிறார். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், எங்களுக்கு யாருமே இல்லையே, எங்களை அக்கறைக்குள்ள யாருமே இல்லை நீங்கள் நினைக்கலாம். எங்களை தேற்ற யாருமே இல்லையே, நாங்கள் போய் கொண்டிருக்கிறது உபத்திரத்து யாருமே இல்லை என்று. ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் எதிர்பார்க்கிறவர்கள் ஒரு வேளை அந்த இடத்துல வர முடியாதபடி இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத ஒருவர் உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்பார்க்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய இக்கட்டில் அவர் நம்ம மத்தியில் அவர் கடந்து வருகிறார். நம்ம உபத்திரத்தில் அவர் நம்ம மத்தியில் அவர் கடந்து வருகிறார். நம்முடைய வேதனையில் அவர் நம்ம மத்தியில் கடந்து வருகிறார். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த படகுக்குள் ஏறி அமர்ந்த பிறகு அந்த காற்று அப்படியே அமைதியாய் மாறிவிட்டது என்று பார்க்கிறோம். அந்த காற்று அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. எந்த காற்று அவர்களை அழிக்கணும் என்று நினைத்ததோ அந்த காற்றின் மேல் இயேசு கிறிஸ்து நடந்து வந்தார். எந்த காற்றானது அவர்களை பயமுறுத்தி அவர்களை பதற்றமடைய வைத்ததோ அந்த காற்று அமைதியாகத்தக்க இயேசு கிறிஸ்து அவருடைய படகுக்குள் கடந்து வந்தார். ஒருவேளை நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு உபத்திரத்துக்குள்ள, ஒரு பாடுக்குள்ள, ஒரு வேதனைக்குள்ள, ஒரு கலக்கத்திற்குள்ள, ஒரு துயரத்திற்குள்ள நம்ம கடந்து கொண்டிருக்கலாம். ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க, உங்களோட அருகை, உங்களை ரட்சித்த, உங்களுக்காய் தன் ஜீவனை கொடுத்த, உங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்த, உங்களை குறித்து கருசனை உள்ள, நம்மை குறித்து அக்கறை உள்ள ஒரு தகப்பன் நம்மோட இருக்கிறார். அவர் நம் கடந்து போகிற எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். பார்க்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்மதில அவர் காணப்படுகிறார். ஒருவர் நமக்கு அருகையில் இருக்க மாட்டாங்க, ஆனால் அவர் நம்ம அருகையில் இருக்கிறார். அவர் நம்மளை விசாரிக்க, அவர் நமக்கு உதவி செய்ய, அவர் நம்முடைய படகுகளை ஏறி நம்முடைய வாழ்க்கையின் காற்றை அமைதிப்படுத்த, அவர் படகுகளை ஏறி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அலைகளை அமைதிப்படுத்த, அவர் நம்முடைய வாழ்க்கையின் படகுகளை ஏறி நம்முடைய சூழ்நிலையை மாற்றி நமக்கு எல்லாவற்றும் ஜெயமா மாற்ற நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகையினால் தான் பிரியமானவர்களே, உங்களை விசாரிக்கிற, நம்மளை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் நாம் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நீதிமான்களா இருக்கிறோம், நமக்கு அநேக உபத்திரங்கள் கடந்து வரும் தான். அவன் எல்லாவற்றிலும் நம்மளை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதெல்லாம் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். நீங்கள் கலக்கம் அடைந்திருக்கிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், என்னை விசாரிக்கிற ஒரு தகப்பன் உண்டு, என்னை கண்காணிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. அவர்களுக்கு சொல்லியிருப்பாரு, நீங்க சமுத்திரத்தில் தவிக்கும் போது நான் உங்களோட வரவில்லையா? அந்த சமுத்திரத்தில் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கும் போது நான் காற்று அமைதிப்படுத்தவில்லையா? உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும் போது உங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கவில்லையா? நீங்கள் கலக்கம் அடைய வேண்டாம். நான் உங்களை விசாரிக்கிற தேவன். நான் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டேன், ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டேன். என் மேல் உங்களுடைய விசுவாசத்தை வைங்க, பிதான் மேல் உங்களுடைய விசுவாசத்தை வைங்க, என்னுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசம் வைங்க, நான் பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்வேன்னு சொல்றாரு. ஆகிய நல்ல பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறபடியால் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றும் அவர் மேல் நம்ம வைத்து விடுவோம். நீதிமானாகிய நாம், நம்முடைய ஆத்மா அழிந்து போகாதபடி, அது கெட்டு போகாதபடி அதை பாதுகாக்கத்தக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய மரணம் இல்லை, நித்திய அழிவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பாதுகாப்பான கரம் நம்மளோடு இருக்கிறது. தாவீது பயந்தது உண்மைதான், ஆனால் அவன் கர்த்தரை நம்பினான். நம்மளை விசாரிக்க ஒரு தகப்பன் உண்டு, நம்மளை கண்காணிக்கிற ஒரு தகப்பன் உண்டு, நம்மையில் அக்கறை கொள்கிற ஒரு தகப்பன் உண்டு, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு தகப்பன் உண்டு, நம்முடைய பிரச்சனைகளை காண்கிற ஒரு தகப்பன் உண்டு, நம்ம பிரச்சனை மேல் நடந்து வருகிற ஒரு தகப்பன் உண்டு. நம்முடைய பிரச்சனையின் மத்தியில் எல்லா சூழ்நிலையும் மாற்றி நம்மதில் வாசம் செய்கிற இம்மானுவேல் ஒருவர் உண்டு. அவர் என்னை விசாரிக்கிற ஒரு தகப்பன், அவர் என்னை குறித்து அக்கறை உள்ள ஒரு தகப்பன் என்பதை மறந்து விடாதீங்க. ஆம் பெருமானவர்களே, கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறபடியால் இந்த காலைவெளியில் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்ணில் மூடுவோம், ஜெபிப்போம்.
அன்புள்ள பிதாவே, எங்களை விசாரிக்கிற ஒரு தகப்பன் உண்டு என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. நீர் இக்கரையில் ஆண்டவரே மலையின் மேல் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய சீடர்கள் கடந்து போகிற ஆண்டவரே அந்த தத்தளிப்பை நீர் கண்டீர் ஆண்டவரே. அவர்கள் தத்தளிக்கிறதை நீர் கண்டீர் ஆண்டவரே. அவர்கள் பாடுகள் படுகிறதை கண்டீர் ஆண்டவரே. அவர்கள் வேதனைப்படுகிறதை கண்டீர் ஆண்டவரே. அவர்கள் மத்தியில் நீர் கடந்து வந்தீர் ஆண்டவரே. அவர்களுடைய பிரச்சனையை நீர் மேற்கொண்டவராய் அவர்கள் மத்தியில் நீர் ஆண்டவரை வாசம் செய்தீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் கடந்து போகிற அநேக பிரச்சனைகள் உண்டு ஆண்டவரே. உம்முடைய நீதிமான்களாக நாங்கள் அநேக பாடுகளை நாங்கள் சந்திக்கும் போது ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிற ஒரு தகப்பன், எல்லாவற்றிலும் நீர் ஆண்டவரை நின்று விடுவிக்கத்தக்க நீர் போதுமானவராக இருக்கிறீர். அன்றைக்கு அந்த சீடர்களுடைய ஆண்டவரே துயரத்தை கண்ட தேவன், இன்றைக்கு எங்களுடைய துயரங்களை நீர் காண்கிறீர், எங்களுடைய பாடுகளை காண்கிறீர் ஆண்டவரே, எங்களுடைய கலக்கங்களை காண்கிறீர், என்னுடைய கண்ணீரை காண்கிறீர், எங்களுடைய வேதனைகளை காண்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய பட்சத்தில் இருக்கும்போது எங்களுக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று சொல்லுகிறது. எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே எங்களை மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே. நீர் எங்களுடைய பட்சத்தில் இருக்கிறீர், எங்கள் பக்கத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிற எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆண்டவரே. உடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்பதை ஆண்டவரே சந்தேகம் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை விசாரிக்கிற தேவனப்பா. நீர் எங்களை குறித்து அக்கறை உள்ள ஒரு தகப்பனா இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை விசாரிக்கிறபடியால் என்னுடைய கவலைகள் எல்லாம் உண்மையில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பிதாவை விசுவாசிக்க, உண்மை விசுவாசிக்க, எங்களுடைய நம்பிக்கை உண்மையில் உறுதியாக வைக்க, எங்களுடைய ஆத்மாவை நீர் பாதுகாக்கிறீர் ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மாவை நீர் ரட்சிக்கிறீர் ஆண்டவரே என்பதை நாங்கள் அறிந்து எங்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தை தொடர்ந்து உண்மையில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது எங்களுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுங்க. துயரத்தில் இருக்கிற குடும்பங்களை நீர் தேற்றுங்க, ஆற்றுங்க ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் சுவாமி. உண்மையை நாங்கள் தொடர்ந்து நம்பி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. பூர்ண சந்தோஷத்துக்குள்ள எங்களை உட்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதானருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் இன்றும் சதா காலமும் நம் யாவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறபடியால் நம்முடைய கவலைகளை அவர் மேல் நாம் வைத்து விடுவோம். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாதபடி இருப்பீர்களானால், அந்த படகுல வந்து அந்த சீடர்கள் மத்தியில் இருந்த அந்த இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாமல் இருப்பீர்களானால், நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். பிதா இந்த பூமிக்கு அந்த குமாரனாக இயேசுவை அனுப்பினார். காரணம், மனிதனை பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ளும்படியாக. இந்த தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, அவரை தெய்வனா அவருடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அவர்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பீர்களானால் என்னோட கூட சேர்ந்து ஜெபத்தை செய்யலாம். பரலோகத்தின் பிதாவே, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்துக்குரிய தண்டனையை சிலுவையில் நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஆண்டவரே நீக்கினீர் ஆண்டவரே. இதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்து ரத்தம் சிந்தி 3வது நாள் உயிர் தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவரை என்னுடைய இரட்சகராய், என்னுடைய மீட்பராய் அவரை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய பாவங்களை மன்னியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஒருவேளை இந்த ஜெபங்களை நீங்கள் செய்து பெறினால் கர்த்தர் உங்களையும் அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.